This video is sponsored by Educast. Download the Educast app. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. அகி யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமக்கு இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சோழர் காலத்து கோயிலில் ஒரு அழியாத 3 கோயில்கள் அப்படின்னு சொல்கிறோம். அது என்னென்ன அப்படின்னா, ஐராதேஸ்வரர் கோயில், கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயில், பெருவுடையார் கோயில். இந்த 3மே அழியாத சோழர் பெருங்கோயில்கள் அப்படின்னு நம்ம கூறுறோம். இதில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஐராதேஸ்வரர் கோயில் அந்த கோயில் எங்கே இருக்குது, அதனோட தல வரலாறு, அந்த கோயிலை பற்றின எல்லா விவரங்களும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தாராசுரம் ஐராதேஸ்வரர் கோயில் தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள தாராசுரம் என்னும் ஊரில் உள்ளது. ஒரு இந்து கோயில் இது சிவன் கோயில் ஆகும். இக்கோயில் 2ஆம் ராஜராஜனால் 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சோழ மன்னர்களின் 2ஆம் ராஜராஜனால் கட்டப்பட்ட அழகிய கலைக்கூடம் இக்கோயில். இக்கோயிலை சுற்றிலுமே ஏராளமான கல்வெட்டுக்கள் இருக்குது. தூண்களில் அமைக்கப்பட்டுள்ள சிற்பங்களும் சுவர்களில் அமைக்கப்பட்டுள்ள வடிவங்களும் நாட்டிய முத்திரைகளை காட்டி நிற்கும் சிற்பங்களும் தேர் போன்ற வடிவில் அமைந்த மண்டபமும் என பல அரிய சிறப்பு கலைப்படைப்புகளை இக்கோயில் கொண்டுள்ளது. வல்லுநர்களால் சிற்பிகளின் கனவு என்று கருதப்படும் இந்த தலம் முழுவதும் மிகவும் நுணுக்கமான சிறிய மற்றும் பெரிய சிற்பங்களால் நிறைந்துள்ளது. வழக்கமான சைவ தலங்களில் அமைப்பிலிருந்து சற்றே வேறுபட்டுள்ளது. இறைவிக்கென்று தனியே ஒரு கோயில் வலதுபுறமும் அமைந்துள்ளது. 1000 வருடங்களுக்கு முன்பே பெண் தெய்வத்திற்கும் சமமாய் ஒரு தனி கோயில் அமைத்திருப்பது இதன் சிறப்பாகும். இக்கோயிலில் கருவறை விமானம் 5 நிலை மாடங்களுடன் 80 அடி உயரம் உள்ளது. 63 நாயன்மார்களின் சிறப்புகளும் இந்த கோயில்களில் வடிவமைக்கப்பட்டுள்ளனர். நுழைவாயிலில் நந்தியினருக்கே அமைக்கப்பெற்றிருக்கும் பலிபீடத்தின் படிகள் இசையொலி எழுப்பும் படிகளாக அமைக்கப்பட்டுள்ளது. வெவ்வேறு கணங்களில் இருக்கும் இந்த தூண்கள் தட்டும்போது சரிகமபதனி என்ற சுரங்களை கொண்டிருக்கின்றன. ராஜ கம்பீர திருமண்டபம் என்று அழைக்கப்படும் மகா மண்டபம் யானைகளாலும் குதிரைகளாலும் இழுத்துச் செல்லப்படுவது போல் அமைக்கப்பட்டுள்ளது. இம்மண்டபத்திற்கு ஏறிச் செல்லும் படியில் யானைகள் ஒரு பக்கத்திலும் குதிரைகள் மற்றொரு பக்கத்திலும் தேரை இழுத்து செல்வது போல் உள்ள சிற்பத்தின் சக்கரம் இன்று வரை இந்திய கலைகளில் அடையாளமாக பார்க்கப்படுகின்றன. குதிரைகள் யானைகள் பூட்டப்பட்ட ரதத்தின் அமைப்பில் இருக்கும் இம்மண்டபம் நுணுக்கமான பல சிற்பங்களுடன் கூடிய தூண்களால் நிறைந்துள்ளது. நாட்டியத்தின் முத்திரைகள் மற்றும் பெண்களின் சிறப்புகளும் வாத்தியக்காரர்களின் குழுக்களும் புராண கதைகளும் மிகவும் தெளிவாக செதுக்கப்பட்டுள்ளன. கோயில்களின் மகா மண்டபத்தின் தூண்கள் ஒவ்வொன்றிலும் 4 புறங்களிலும் பல புராண கதைகள் சிற்பங்களாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. மகா மண்டபத்தின் நுழைவாயிலில் காணப்படும் கண்ணப்ப நாயனார் மெல்லிய செருப்பு அணிந்திருக்கின்றார். கருவறையில் லிங்கத்தின் இருபுறமும் துவாரபாலகர்கள் காணப்படுகின்றனர். இது பிற சிவன் கோயிலில் காணப்படாதது. சூரிய லிங்கங்கள் 11ம் அபூர்வமான விலை மதிக்க முடியாத சாலிகிராம லிங்கம் பிரகாரத்தில் காணப்படுகின்றது. பிற கோயில்களில் இல்லாத அதிசயமான சிற்பங்களும் இங்கு உண்டு. கையில் வீணை இல்லாத சரஸ்வதி, பாம்புகளுக்கு அரசனான நாகராஜன், அன்னபூரணி என சாதாரணமாக கோயில்களில் காணப்படாத சிற்பங்கள் இங்கு காணப்படுகின்றன.
கோயில்களின் வெளிச்சுவற்றில் 3 முகங்களுடன் 8 கைகளுடன் அர்த்தநாரீஸ்வரர் சிவன் பார்வதியும் ஒன்று கலந்தது. மேல்கரங்களில் சிவனுக்குரிய மானும் கோடாலியும், கீழ்கரங்களில் அழகான புல்லாங்குழல் ஏந்திய சிவனும் குழலூதும் கண்ணனும் இணைந்த சிவன், காலை மடக்கி ஓய்வாக உட்கார்ந்திருக்கும் சிவன் என பல சிற்பங்களும் காணப்படுகின்றன. மண்டபத்தின் மேல் பிரகாரத்தில் நாயன்மார்கள் 108 சிவனடிகளார் உருவங்கள் உள்ளன. இவ்வளவு சிறப்புகள் மிக்க ஒரே கோயில் ஐராவதேஸ்வரர் சிவன் கோயிலாகும்.